இங்கே எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம உலகின் கடைக்கோடியில நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வருங்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தீர்க்க தரிசனத்தோட புதிய முன்னோடி திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வரும் சமயோஜித திறன் கண்டு அறிவியலாளர்களும் அரசியலாளர்களும் வேளாண் விஞ்ஞானிகளும் பொருளாதார நிபுணர்களும் ஆன்மீக ஞானிகளும் மொழியியல் வல்லுநர்களும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போய் வியப்பில் ஆழ்ந்திருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களோட நலன்களுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியைப் போல இயங்கி வருகிறார். 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி ஆகியவற்றின் செயல்பாடுகள் மற்றும் நகர்ப்புற கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட உள்ள விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த தினத்தன்று ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் முன்னோடி திட்டத்தினை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வர்றாங்க. மேலும் மலைவாழ் ஏழை மக்களோட நலனுக்காக மின்காந்த அடுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விலையில்லா பொருட்களோட பயன்பாடுகள் மற்றும் பயனாளிகள் அடைந்த பலன்கள் குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எண்ணற்ற நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வராங்க. விலையில்லா மிக்சி கிரைண்டர், மின்விசிறிகள் மற்றும் மின்காந்த அடுப்புகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட விவரங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் என்ற குரலின் பொருளுணர்ந்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் நலனுக்காக செயற்கரிய புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். உலகில் எவரும் இதுவரை செயல்படுத்தாத புதிய திட்டமான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி மற்றும் மின்காந்த அடுப்புகள் ஆகியவற்றை விலையின்றி ஏழை எளிய பெண்களுக்கு வழங்கி மகளிரின் வாழ்வில் புரட்சி ஏற்படுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2011ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி உலகிலேயே மிகச் சிறப்பான இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியன்று அரிசி பெற தகுதியுடைய 1,85,00,000 குடும்ப அட்டைதாரர்களின் மகளிர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைகின்றனர். காற்றோட்டமான சமையலறைக்கு மகளிருக்கு தேவையான சாதனங்களை வழங்கி அவர்களது பணிகளை எளிதாக்கி வசதியுறச் செய்வதும், நவீன வீட்டு உபயோக சாதனங்கள் வழங்குவதன் மூலம் வறிய நிலையில் உள்ள மகளிரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் அவர்களுக்கு சமவாய்ப்பு வழங்குவதும் விலையில்லா மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்காந்த அடுப்புகள் வழங்கும் திட்டத்தின் நோக்கமாகும். 2011-2012ஆம் ஆண்டில் 25 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2012-2013ஆம் ஆண்டில் 35 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2013-2014ஆம் ஆண்டில் 35 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் என கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 95 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா மின்விசிறி, மிக்சி மற்றும் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு மின்விசிறிகளுக்கு பதிலாக மின்காந்த அடுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2011-2012ஆம் ஆண்டில் 34,000 மின்காந்த அடுப்புகளும் 2012-2013ஆம் ஆண்டில் 54,000 மின்காந்த அடுப்புகளும் 2013-2014ஆம் ஆண்டுகளில் 57,646 மின்காந்த அடுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. 2014-2015ஆம் ஆண்டில் 45 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2015-2016ஆம் ஆண்டில் 45 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா மின்விசிறி, மிக்சி மற்றும் கிரைண்டர்கள் வழங்க
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுவரை இத்திட்டத்திற்கென 2011-2012 ஆண்டில் 1370 கோடி ரூபாயும், 2012-2013 ஆண்டில் 1528 கோடி ரூபாயும், 2013-2014 ஆண்டில் 1435 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடப்பாண்டில் இத்திட்டத்திற்காக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளார். குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன், அடிதழியி நிற்கும் உலகு என்ற குரலுக்கேற்ப சிறப்பான ஆட்சி புரிந்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய திட்டங்களால் பயனடைந்துள்ள மக்கள் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என்று போற்றி புகழ்கிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழை எளிய இல்லத்தரசிகளுக்கு மிகச்சிறந்த தரத்தில் வழங்கி வரும் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி மற்றும் மின்காந்த அடுப்புகளின் சிறப்பம்சங்கள் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வரும் விலையில்லா சாதனங்களான மிக்சி, மின்விசிறி, கிரைண்டர் மற்றும் மின்காந்த அடுப்புகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்யும் பணி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு உலகளாவிய அளவில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு தரமான பொருட்கள் பெறப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. ஏழை எளியோருக்கு வழங்கப்படும் விலையில்லா சாதனங்களின் தரம் 3 நிலைகளில் உறுதி செய்யப்படுகிறது. முதலாவதாக, பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலகங்களிலேயே 3ஆம் தரப்பினர் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனமான சிப்பட் எனும் மத்திய அரசு நிறுவனத்தால் ஆய்வு செய்யப்படுகிறது. பின்னர் வட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் சாதனங்களை ஒப்படைத்த இடத்திலேயே சரிபார்ப்பதற்கான ஏற்பாட்டினை செய்துள்ளனர். பொருட்களை ஒப்புக்கொள்வதற்கு முன்னர் சாதனங்களில் குறைந்தது 5% இங்கொன்றும் அங்கொன்றும் தெரிவு செய்து இதற்கென மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு பொருட்களை வழங்கும் நிறுவனத்தினர் செயல் விளக்கம் செய்து காட்டுகின்றனர். அதன் பின்னரும் தர ஆய்வு செய்யப்படுகிறது. மனநிறைவு பெற்ற பின்னர் வருவாய் அதிகாரிகள் சான்றளிப்பதன் பேரில் நிறுவனங்களுக்கு தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் வழங்கப்படும் மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்காந்த அடுப்பு ஆகியவற்றை வாரண்டி காலத்திற்கு பிறகு பழுது பார்த்து தருவது விநியோகஸ்தர்களின் பொறுப்பாகும். இந்த விவரங்கள் ஒப்பந்த புள்ளி படிவத்திலும், விநியோகஸ்தர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திலும் மற்றும் கொள்முதல் ஆணையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் பழுது பார்ப்பதற்கு வசதியாக வட்ட அளவில் சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொருட்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு 1 மாத காலத்திற்குள் பழுது ஏற்பட்டால் அதற்கு பதிலாக புதிய பொருளை 72 மணி நேரத்திற்குள் மாற்றி தர வேண்டும். விநியோகம் செய்யப்பட்டு 1 மாத காலத்திற்கு மேல் பழுது ஏற்பட்டால் 72 மணி நேரத்திற்குள் பொருட்களை இலவசமாக பழுது நீக்கம் செய்யாவிட்டால் 1 வாரத்திற்கு 1% அபராதம் விதிக்கப்படும். விநியோகஸ்தர்கள் பொருட்களை பழுது நீக்கி தராவிட்டால் மாவட்ட ஆட்சியர் வெளிநபர்களை கொண்டு பழுது பார்த்து அல்லது பொருட்களை மாற்றி தந்து அதற்கு உண்டான செலவினத்தை ஏற்கனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் விநியோகஸ்தர்களிடமிருந்து பிடித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ள 5% தொகையிலிருந்து பழுது பார்க்கும் செலவினங்களை சரிக்கட்டவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அனைத்து தாலுகாவிலும் விலையில்லா மின்விசிறி, மிக்சி மற்றும் கிரைண்டர் ஆகியவற்றுக்கு பழுது பார்க்கும் மையம் விநியோகஸ்தர்களால் தொடங்கப்பட்டு அது தொடர்பாக மையத்தின் விலாசம், பொறுப்பாளர் பெயர், தொலைபேசி எண் ஆகிய விவரங்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்காந்த அடுப்புகளுக்கான பழுது பார்க்கும் மையங்கள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. பழுது பார்க்கும் மையத்தில் விநியோகம் செய்யப்படும் பொருட்களில் குறைந்தபட்சம் 1% பொருட்களின் உதிரி பாகங்கள் உத்தரவாத காலம் முடியும் வரை வைத்திருக்க வேண்டும். எனவே
பயனாளிகள் விலையில்லா மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்காந்த அடுப்புகள் ஆகியவற்றில் ஏற்படும் பழுதுகளை சம்பந்தப்பட்ட பழுது பார்க்கும் மையங்களை தொடர்பு கொண்டு இலவசமாக பழுது பார்த்துக் கொள்ளலாம். சென்னையை தவிர இதர மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டின் கீழ் வருவாய்த்துறை சாதனங்களை வழங்குகிறது. சென்னையில் சாதனங்களை வழங்குவதற்கு மாநகராட்சி ஆணையருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் துணை ஆட்சியர் தரத்தில் ஒரு அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 839 சிறப்பு பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகை குறைவாக உள்ள கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதலிலும் அதற்கு பின்னர் அடுத்த நிலையில் உள்ள கிராமம் என விலையில்லா சாதனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி என கலந்திருக்கும் தொகுதிகளில் முதலில் சிறிய ஊராட்சி திட்ட செயல்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மாநகராட்சி பகுதிகளில் பேரூராட்சி, நகராட்சி இல்லாத காரணத்தினால் மாநகராட்சியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் குறைவான மக்கள் தொகை கொண்ட வார்டுகளில் வழங்கப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாகுபாடின்றி இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இயற்கையா காற்று வீசாத போது செயற்கையா காற்று வரவழைச்சு சுகமா தூங்குறதுக்கும் வேர்த்து விறுவிறுத்து களைச்சு போயிருக்கிற நேரத்துல மின்விசிறிய போட்டு காத்து வாங்குறதுக்கும் ஏதுவா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விலையில்லாம மின்விசிறி தந்ததுனால பச்சை குழந்தைகளிலிருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு மனசார நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பிள்ளைங்க தூங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்துச்சுங்க. மழை காலத்தில் கொசு வர ரொம்ப கடிக்கும். இப்போ அம்மா ஃபேன் கொடுத்ததுலேருந்து கொசுவும் கடிக்கிறதில்ல. மதிய நேரத்தில் பிள்ளைங்க ஃப்ரீயாகவும் நல்லா தூங்குதுங்க. நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. விலையில்லா மிக்சி, கிரைண்டரு, மின்விசிறி இது மூணுமே கொடுத்து மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. ஃபேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நிம்மதியாக தூங்குறக்கும், பெரியவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து எல்லாரும் நிம்மதியாக தூங்குறக்கும், கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க எல்லாரும். அதே மாதிரி எங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. மக்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளை செஞ்ச முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரவு நேரில் படிப்பதற்கு மின்விசிறி மிகவும் உபயோகமாக உள்ளது. அக்கா பையன் தூங்குவதற்கும் மிகவும் உதவுகிறது. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. குடும்பத்தை சார்பாக நன்றி. ஃபேன் இல்லாமல் குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்கள் குழந்தைங்க மொத்த பேரும் அம்மா கொடுத்த ஃபேன்னால நாங்கள் குழந்தைங்கள்லாம் அனைவரும் நல்லா தூங்குகிறோம். அம்மா முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நம்ம ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்கள். எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கொசுக்கடி இந்த ஏரியாவில். இப்போ அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு கொடுத்தனால நாங்கள் இப்போ நிம்மதியாக வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே தூங்குகிறோம். மாண்புமிகு அம்மா முதலமைச்சருக்கு கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப உயரத்தில் இருக்கும் கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களில் வாழும் மலைவாழ் மக்களுக்கு மின்விசிறி தேவைப்படாது என்ற காரணத்தால் அவங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்லப்படுற மின்காந்த அடுப்புகளை விலையில்லாமல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கி இருக்கிறதுனால குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், வசந்த காலம் என எல்லா காலத்திலையும் சமைச்சு சாப்பிட முடியுதுன்னு மனம் குளிர்ந்து மலை பிரதேச மக்கள் மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. அம்மா அவங்க அறிவித்த இந்த நலத்திட்டமான இலவச மிக்சி, கிரைண்டரு, இண்டக்ஷன் ஸ்டவ் எங்களுக்கு குறித்த நேரத்தில் கிடச்சிச்சு. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எங்களுக்கு கேஸ் கிடைக்காதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கனால இண்டக்ஷன் ஸ்டவ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அம்மா அவங்களுக்கு மிகுந்த நன்றி. அம்மா கொடுத்த இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்சி, கிரைண்டர் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. குழந்தைங்கள காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, அவங்களுக்கு சமைச்சு அவங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்கு மலை மாவட்டமான நீலகிரிக்கு வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கிறோம். எங்களுக்கு இந்த மின்சார அடுப்பு, கிரைண்டரு, மிக்சி எல்லாம் கொடுத்தாங்க. சமைக்கிறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்குது. நாங்கள் வயசானவங்க 2 பேர் இருக்கிறதுனால பிள்ளைகளை எதிர்பார்க்காம எந்த நேரம் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைமில் காப்பி வைக்கவோ, சாப்பாடு செய்வோ, மற்ற காரியங்கள் செய்யவோ எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. அம்மாவுக்கு கோடி கோடி நன்றி. எங்கள் குழந்தைங்கள்லாம் 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக நாங்கள் சமைச்சு சீக்கிரமாக எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சு குழந்தைங்களை நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஃபேனுக்கு வந்துட்டு யூஸே கிடையாது. அதனால எங்களுக்கு அம்மா மின்காந்த அடுப்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு கோடி நன்றி.
மலை கிராமங்களுக்கு மின்சார அடுப்பு கொடுத்துருக்காங்க. தடையில்லா மின்சாரம் இருக்கனால இந்த மின்சார அடுப்பு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மின்சார அடுப்பு இருக்கிறனால எங்களுக்கு 3 நேரமும் நாங்கள் சுட சுட ரெடியாக எதுனாலும் செஞ்சு சாப்பிட வசதியாக இருக்குது. இல்லாட்டினா நாங்கள் விறகுக்காக ரொம்ப தூரம் போய் அலைய வேண்டியது இருக்கும். இந்த மின் அடுப்பு இருக்கிறதுனால என் குழந்தைங்க கேட்குறதையும் நான் உடனே எதுனாலும் செஞ்சு கொடுத்தேன், வசதியாக இருக்குது. இதை கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த மின்காந்த அடுப்பு கொடுத்தது எங்கள் மலைவாழ் பகுதிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இவ்வளோ நாள் அடுப்பில் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாலும் கூட சூடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த அடுப்பு வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்குது. குழந்தைகளுக்கு எது வேணும்னாலும் உடனே சூடு பண்ணி கொடுக்க ரொம்ப வசதியாக இருக்குது. இதை செய்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள் மற்றும் மின்காந்த அடுப்புகளின் மூலம் பெண்களின் வேலைபளு பெருமளவில் குறைஞ்சிருக்கு. ஏழை எளிய பெண்களின் கனவு நனவாயிருக்கு. இல்லத்தரசிகளின் இல்லறம் சிறந்திருக்கு. மிக்சி பயன்படுத்துறதால சீக்கிரமா உணவு தயாரிச்சு சரியான நேரத்திற்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவும் கணவரை வேலைக்கு அனுப்பவும் முடியறதா தாய்மார்கள் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறோம். மிக்சி கிரைண்டர் வாங்கிறதுக்கு கூட எங்கள் கையில் காசு இல்லை. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் மிக்சி வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் அம்மா மிக்சி கொடுத்ததுனால காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. சட்னி அரைக்கிறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் கணவருக்கும் என் குழந்தைக்கு காலையில் ஏதாவது செஞ்சு கொடுக்குறோன்னா கூட ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் அம்மா அவங்க மிக்சி கொடுத்ததுக்கு அப்புறமா நேரத்துக்கு எழுந்து டிஃபன் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் கூலி வேலை தான் பார்க்குறாரு. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் மிக்சியில் அரைச்சி ஸ்பெஷலாக என் கணவருக்கு புது புது ஐட்டமாக நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளவோ நாங்கள் முன்னேறிட்டோம். அம்மா வந்தனால முன்னேறிட்டோம். அம்மாவுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியலை. அம்மா என்றைக்குமே நல்லா இருக்கணும், என்னன்னைக்குமே நல்லா இருக்கணும். அதனால நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் அம்மாவுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன். நாங்கள் அம்மிலே சட்னி பொடி நுணுக்கி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்ப டைம் ஆகிட்டு இருந்தது. இப்போ அம்மா அவங்க கொடுத்த மிக்சியால் நாங்கள் சீக்கிரம் வேலையை முடித்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கோ சௌரியமாக இருக்குது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி. முதல்வர் அம்மா எங்களுக்கு மிக்சி கொடுத்ததுனால சீக்கிரமாக சட்னி அரைச்சி டயத்துக்கு நாங்கள் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கோ நாங்கள் கூலி வேலைக்கு போகிறதுக்கோ ரொம்ப சௌரியமாக இருக்குது. இதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பும் நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆட்டாங்கல் ஆட்டிட்டு அம்மியில் அரைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ மிக்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிடறாங்க. இதை கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இல்லத்தரசிகளின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். கைகளால் ஆட்டுவித்த உரலை மின்விசையால் இயக்கி மாவரைக்க வசதியா நகர்ப்புற கிராமப்புற ஏழை பெண்களும் பயன்பெறும் வகையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிரைண்டர் வழங்கியிருக்காங்க. இதனால உடனடியா மாவரைச்சி சிற்றுண்டி செய்ய முடியறதா தாய்மார்கள் மகிழ்ச்சியா சொல்றாங்க. நான் டெய்லி ஓரல் அரிசி ஆட்டுவேன். அம்மா கொடுத்த 2 நாள் அரிசி ஆட்டி நான் பௌர்ணமிக்கு திருவள்ளுவாரில் நானும் பௌர்ணமிக்கு பணியாரம் விற்று அது கொண்டு நான் ஜீவனம் பண்ணுறேன். எனக்கு அம்மா கொடுத்த ஊடு, அம்மா கொடுத்த மிக்சி, அம்மா கொடுத்த கிரைண்டு எனக்கு எல்லாம் உதவியாகுது. அம்மா நன்றி. முதலமைச்சர் அம்மா இப்போ கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் கடையில் ரெடிமேடாக தான் மாவு வாங்கிட்டு இருந்தோம். உரல் ஆட்டி தான் இட்லி சுட்டுருந்தோம். ரொம்ப லேட்டாகுது, வேலைக்கு போகிறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அம்மா கிரைண்டர் கொடுத்ததும் அதில் தான் நாங்கள் ஆட்டின்னு இருக்கோம். ஈஸியாக இருக்குது. இதை அடைஞ்ச பயனாளி நானும் கூட. இதனால் குழந்தைங்க காலையில் வேகமாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, கணவரை வேலைக்கு அனுப்புறதுக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை பயன்படுத்திக்கிறோம். இதை கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் விலையில்லா கிரைண்டர் வழங்கியிருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டி நேராகவும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அந்த தக்க நேரத்தில் பள்ளிக்கு அனுப்ப முடியாது. ஆனால் இப்போ அம்மா விலை இல்லாமல் கொடுத்துருக்க இந்த கிரைண்டர் மூலமாக அந்த உணவுப் பொருட்களை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேன் விலையில்லாத பொருட்கள் தருகிறார்கள். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நேரமும் மிச்சமாகுது. அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்சி, கிரைண்டர் எல்லா பொருளுமே எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதோடு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாமும் எளிதில் வேலையை முடித்து எல்லாருக்கும் அந்தந்த நேரத்துக்கு வேலை முடித்து செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் மாவு அரைக்கிறது, அவங்கள சீக்கிரமாக அனுப்புறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். அம்மாவோட திட்டத்தினால எங்கள் கிராமத்தில் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கிரைண்டர், மிக்சி, ஃபேன் எல்லாமே எளிதாகவே கிடச்சிருச்சு. அதனால் எங்களுடைய எல்லா பெண்கள் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்கள் சார்பாக என்னுடைய நன்றிகளை அம்மாவுக்கு நிறைவாக தெரிவிச்சுக்கிறேன். கிரைண்டரு, மிக்சி எல்லாம் வந்து அம்மா சார்பில் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்ல தரமான பொருளாக இருக்குது. நான் தொடர்ந்து வீட்டில் வந்து 3 வருஷமாக உபயோகிச்சுட்டு இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. அனைத்து பெண்கள் சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான அம்சமான இந்த விலையில்லா மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி வந்து ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருக்குது. முக்கியமாக ரொம்ப ஏழை பெண்களுக்கு வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லாத பெண்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. எல்லா பெண்களோட சார்பாகவும் அம்மாவோட இந்த திட்டத்துக்காக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழை எளிய பெண்களுக்கு வழங்கி வர்ற விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி மற்றும் மின்காந்த அடுப்புகள் பற்றிய விவரங்களையும் அவற்றோட பயன்பாடுகள் குறித்தும் விரிவாக பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்களோட பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.